இப்போ வந்த கண்டஸ்டன்ஸ் ரீஎன்ட்ரி கொடுத்த கண்டஸ்டண்ட்டாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் வரப்போறவங்களா இருக்கட்டும், யாரும் சேதுபதி கிட்ட அடி வாங்கக்கூடாதுன்ற ஒரு முடிவில் இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த வீக் வந்து கொண்டாட்டமா போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொண்டாட்டம் தான் இருக்கும். வந்துட்டு வீக்கெண்ட்ல வந்து விஜய் சேதுபதி சார் பேசுவாரா? சாண்ட்ரா பண்ண விஷயம் வந்து மயக்கம் போட்டு விழுந்தது, அந்த பேனிக் அட்டாக் வந்தது, அந்த விஷயங்கள்ல வந்து திவ்யா பயங்கரமா ஸ்கோர் பண்ணாங்க. பார்வதி கிட்ட பேசி பேசி பார்வதி ஹேண்டில் பண்ண ஆமா என்ன இப்போ கத்து பேசு அந்த மாதிரி இருந்தது. இங்கதான் திவ்யாவோடைய ட்விஸ்ட் பார்க்கணும். நம்ம திவ்யா பேசின விஷயங்கள் இருக்குல்ல, அதை வந்து ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிற ஏய் என்ன அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல, அது மக்கள் சார்பா உள்ள கேட்கறதுனால ஸ்ட்ராங்கா கேட்கறாங்கன்ற ஒரு பாக்குறவங்களுக்கு மைண்ட் செட் அப்படி இருக்கும். ஒருத்தர் ஒரு மூவ் பண்ணுவாங்க இந்த கேமை பொறுத்த வரைக்கும். ஒருத்தர் மைண்ட் மூலியமா பண்ணுவாங்க, ஒருத்தவங்க ஆக்டிங் மூலியமா பண்ணுவாங்க, ஒருத்தவங்க பியூரா ராவா ஆக்டிங் மூலமா பண்ணி. எக்ஸாக்ட்லி. எனக்கு என்ன பயம், சொல்லிட்டாங்க டைட்டில் வின்னர்லாம் வெளியே போயிட்டாங்கப்பா, இதுக்கப்புறம் நீங்க டைட்டில் கொடுத்தா என்ன கொடுக்கலன்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கரெக்ட், மக்கள் சொன்னது கரெக்ட் தான். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த குறும்படம் போட்டது, சாட்டர்டே சண்டேல கேட்டது, இதெல்லாம் வந்து எப்படி என்னோட கண்ணோட்டத்தில் பார்க்க முடியுதுன்னா, இது பியோரான ஹோஸ்டோடைய வன்மமாக நான் பார்க்குறேன். பெரிய காசு தானுங்க. ஏங்க ஒரு மாசம் அந்த பொண்ணு 26 லட்சம் சம்பாதிக்குது. இதுல சப்ஸ்கிரிப்ஷன்ல ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பார்க்குற மக்கள் இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் இருக்காங்களாமா. அதுல ஒரு ஆளுக்கு 400 ரூபாய் நீங்க கணக்கு போட்டா கூட 26 லட்சத்துக்கு மேல வருது. மாசம் மாசம் கட்டணுமா? எஸ், சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறவங்க 6000 பேர் அதுக்கு மேல இருக்காங்க போல. ஒரு 26 லட்சம் வருதுன்ற மாதிரி ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. வணக்கம் மேம். வணக்கம். பிக் பாஸ்ல சாண்ட்ரா அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி டிஸ்கஸ் பண்ண மாதிரி சாண்ட்ரா இந்த வாரம் எலிமினேஷன் ஆவாங்கன்னு சொன்னீங்க. அவங்க வெளியே போயிட்டாங்க. இப்ப பார்த்தா டாஸ்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அரோரா எதிர்பார்த்த மாதிரி துஷார் அவர்கள் உள்ள வந்திருக்காங்க. ஸோ எல்லா கண்டஸ்டன்ட்மே செலிப்ரேஷன் மோட்ல இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன விஷயங்கள் நடக்கும்? ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு பிக் பாஸ் முடிய போகுது, பிக் பாஸ் அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன, எதை நோக்கி நகரும்? ஸோ எல்லாருக்குமே வந்து மைண்ட்ல என்ன இருக்குன்னா, இவங்க தான் டைட்டில் வாங்குவாங்க அப்படின்னு இருக்கு. அவங்க பேரை நான் சொல்ல விரும்பலை, உங்க வாயால சொல்லுங்களேன். அதாவது பாத்தீங்கன்னா, பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியா கலையரசன் இருந்தாரு, பிரஜன் இருந்தாரு, அமித் இருந்தாரு, துஷார் இருந்தாரு. ஸோ இவங்க 4 பேர் என்ட்ரி இன்னைக்கு இருந்திருக்கு. ஸோ டாஸ்க் என்னன்னா, அதாவது ஒரு சிட் எடுத்து அதுல என்ன போட்டிருக்கோ அது என்ன யாருக்கு பொருந்துமோ அதை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் உங்களுக்கே வருதுன்னா அதை நீங்க வந்து சொல்லிக்கணும். அண்ட் எந்த சமையல மிஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது 2 பேர் வந்து கனியோட பேரை வந்து சொன்னாங்க, சபரி அண்ட் விக்ரம். அது எதிர்பார்க்குற விஷயம் தான். ஸோ அதே மாதிரி வந்து அரோராக்கு வந்து சீட் வருது. எது உங்க வீக்னஸ் அப்படிங்கும்போது, அரோராவை அழ வைக்கணும்னா ஈஸியா துஷார்ன்ற பேரை சொல்லி அழ வச்சிடலாம் அப்படின்னும் போது துஷார் வந்து சொல்றாரு, நான் வெளியில போனதுக்கு நீ காரணம் இல்ல, நீ அதை நினைச்சு வருத்தப்படாத, நீ நல்லா கேம் விளையாடிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இதுக்கப்புறம் இப்ப வந்த கண்டஸ்டன்ஸ் ரீஎன்ட்ரி கொடுத்த கண்டஸ்டண்டா இருக்கட்டும், இதுக்கப்புறம் வரப்போறவங்களா இருக்கட்டும், யாரும் சேதுபதி கிட்ட அடி வாங்க கூடாதுன்ற ஒரு முடிவுல இறங்கியிருக்காங்க. சோ இந்த வீக் வந்து கொண்டாட்டமா போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொண்டாட்டம் தான் இருக்கும். வந்துட்டு வீக்கெண்ட்ல வந்து விஜய் சேதுபதி சார் பேசுவாரா? இத பத்தி பேசுவாரான்னு கேட்டா தெரியாது. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் ஃபினாலே. அதாவது இந்த வீக் வந்து ஃபினாலே. இப்ப ஃபினாலே வீக்ல தான் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும்போது இத செலிப்ரேஷனா கொண்டு போறதுக்கு தான் டீம் யோசிப்பாங்க. இதுக்கப்புறமாவும் அடின்னு அடிக்காதீங்கடா. அவர் சொன்னாரு இன்னைக்கு போட்ட ப்ரோமோ, அவங்க அப்படி இவங்க அப்படி எல்லாமே நம்ம வந்துட்டு நம்ம மட்டும் கிடையாது. நிறைய பேர் இன்ஸ்டால பார்த்தா வந்துட்டு உடனே சுட 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 வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை முன் வச்சு எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்படி இப்படின்னு அடிச்சு புடிச்சு நம்மளோட ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறோம். எதிர்பார்த்த மாதிரி இவங்க வெளியே போகணும் அப்படின்னு சொன்னாலும் அவங்களும் வெளியே போயிட்டாங்க. இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்கறேங்க, டைட்டில யார் தூக்குவா? எனக்கு தெரிஞ்சு டைட்டில தூக்குறதுக்கான வாய்ப்பு 2 விதமா நான் பாக்குறேன். ஒன்னு ஓட்டிங், இன்னொன்னு சேனல். ஸோ சேனல் எந்த ஒரு விஷயமும் பாலிடிக்ஸ் வைஸ் கொண்டு போல அப்படின்னா திவ்யா ஜெயிக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. திவ்யா, ஏன்னா வந்து வினோத்துக்கு அடுத்த பிளேஸ்ல அன்அபிஷியல் ஓட்டிங்ல இருக்கிறது திவ்யா தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் திவ்யா ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா இது என்னுடைய கருத்து மட்டும்தான், மக்களோட கருத்து நான் சொல்லல. ஏன் அப்படின்னா வந்து இந்த வீட்டுல சரியோ தப்போ திவ்யாவோட வாய்ஸ் பயங்கரமா இருந்திருக்கு. கேம் வைஸாவும் நல்லா விளையாடி இருக்காங்க, பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சில ட்விஸ்ட் இருக்கும்ல, கரெக்டான நேரத்துல ஒரு ட்விஸ்ட். இப்போ அன்னைக்கு சாண்ட்ரா பண்ண விஷயம் வந்து மயக்கம் போட்டு விழுந்தது, அந்த பேனிக் அட்டாக் வந்தது, அந்த விஷயங்கள்ல வந்து திவ்யா பயங்கரமா ஸ்கோர் பண்ணாங்க. பார்வதி கிட்ட பேசி பேசி பார்வதி ஹேண்டில் பண்ண ஆமா என்ன இப்போ
கத்து பேசு அந்த மாதிரி இருந்தது. பட் அந்த இடத்துல வந்து பார்வதி செஞ்ச விஷயம் வந்து திவ்யாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தப்பு. நம்மள பொறுத்த வரைக்கும் அந்த அந்த எட்டி உதைச்சது வந்து தப்பு. கேட்பாங்க அந்த இடத்துல திவ்யா ரியாக்ட் பண்ணதை யாருமே தப்புன்னே சொல்ல முடியாது. எஸ், இங்கதான் திவ்யாவோட ட்விஸ்ட் பார்க்கணும் நம்ம. திவ்யா பேசின விஷயங்கள் இருக்குல்ல, அத வந்து ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிற ஏய் என்ன அப்படின்னு கேக்குறது இருக்குல்ல, அது மக்கள் சார்பா உள்ள கேக்குறதுனால ஸ்ட்ராங்கா கேக்குறாங்கன்ற ஒரு வெளியில இருக்க பாக்குறவங்களுக்கு தான் மைண்ட் செட் அப்படி இருக்கும். அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு. விக்ரம் வந்து ஹோஸ்ட் கேட்டது கிடையாது. ஒரு கேள்வி, அந்த இடத்துல ஒருத்தவங்கள புடிச்சு தள்ளி விட்டாங்க. நம்மளுமே நிறைய இடத்துல பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணிருக்கோம். ஒரு விஷயம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது உள்ள உட்கார்ந்திருக்க திவ்யாவுக்கு தெரியாது அது சாண்ட்ரா வீம்புக்குன்னு பண்றாங்களா இல்ல விழுந்து அடியே பட்டுருச்சா அப்படிங்கிறது. அந்த இடத்துல ஏன் பண்ண அப்படி யாருமே கேட்க மாட்டாங்க. ரெட் கார்டை வாங்கிட்டு நான் வெளியே போயிடுறேன் அப்படி பேசுறதுதானே கரெக்ட். ஆனா அந்த ரெட் கார்டுன்ற வார்த்தை அங்க யூஸ் பண்ணாங்க இல்லையா, அதுதான் ஃபர்ஸ்ட். அவங்க தான் ஃபர்ஸ்ட் அதை யூஸ் பண்ணது. அடிச்சா ரெட் கார்டு கொடுப்பா நான் உன்னை அடிச்சல போட்டுருக்காங்க. இல்லங்க அது கரெக்ட்ங்க. அப்படி பார்த்தா சபரிக்கு ஏங்க தரல? அது விளையாட்டுத்தனமா ஏங்க விளையாட்டுத்தனமா முட்டி பட்டது, கண்ணு வீங்குச்சு. அதுக்கப்புறம் வாண்டடா இப்படி இப்படி தள்ளி அந்த பொண்ணு சுருண்டு போய் கால்ல விழுந்தது. அது ஒண்ணும் யதார்த்தமா நடந்த விஷயம் கிடையாது. தெரிஞ்சு நீங்க சொன்ன மாதிரி அவர் அந்த சேனலோட சேனலுக்கு ரொம்ப முக்கியமான எடுத்துக்கலாம். ஆனா அந்த இடத்துல திவ்யாவோட ட்விஸ்ட் அதுதான். அது என்னன்னா, ஏன்னா அடிபட்டு பார்வதி மயக்க அடிச்சு விழுகல, எதுவுமே பண்ணல. அந்த இடத்துல பார்வதி தில்லு. அதுதான் ரியல், அதுதான் ரியல், அதுதான் கேம், அதாவது ஸ்பிரிட், அதுதான் கரெக்ட். அந்த இடத்துல அவங்க வந்து டிராமா பண்ணல, எதுவுமே பண்ணல. அதனால அந்த இடத்துல வந்து அது ஒரு பெரிய விஷயம். ஒரு மூவ் பண்ணுவாங்க இந்த கேமை பொறுத்த வரைக்கும். ஒருத்தர் மைண்ட் மூலமா பண்ணுவாங்க, ஒருத்தவங்க ஆக்டிங் மூலமா பண்ணுவாங்க, ஒருத்தவங்க பியூரா ராவா பண்ணுவாங்க. ஆக்டிங் மூலமா பண்ணிட்டாங்க. எக்ஸாக்ட்லி. எனக்கு என்ன பயம்? ஏன் அது உங்களுக்கு அந்த இடத்துல விழுந்ததோ மெடிக்கல் இஷ்யூ பத்தி நான் பேசல. அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. விழுந்து அதாவது அவங்க இப்படி அதாவது டிஃபென்ஸ் பண்ணிட்டு இப்படி ஆனாங்க இல்லையா, அப்ப அது ஆக்டிங் ஏதோ ஒரு பெருசா கொண்டு வரதுக்காக ஒரு ஆக்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்குன்றத நான் உணர்ந்தேன். இது நான் முக்கியமா சொல்லணும்னு நினைச்சேன். சுபிக்ஷாவும் இதை சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல அவங்க டிஃபெண்ட் பண்ணியிருந்தா அது சண்டையோட முடிஞ்சிருக்கும். சாண்ட்ராவும் சண்டை போட்டாங்க, பார்வதி சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னா அது ஜஸ்ட் ஒரு ரோஸ்டா முடிஞ்சிருக்கும் சாட்டர்டே எபிசோட்ல. பட் இதை டெவலப் பண்ணி ஸ்டோரி மாதிரி டெவலப் பண்ணி கொண்டு வந்து ஏதாவது இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க துருப்பு சீட்டு, கடைசி சீட்டு, இதை நம்ம யூஸ் பண்ணா வெளியில போ வைக்கலான்ற பிளான்ல அவங்க இறங்கிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. பட் மன அழுத்தம் இருந்திருக்கலாம், ஹாஸ்பிட்டலைஸ் உள்ள அப்சர்வேஷன் போயிருக்கலாம், எல்லாம் நடந்திருக்கலாம். ஆனா பேனிக் அட்டாக் பத்தி நான் பேசணும்னு இல்ல, நிறைய டாக்டர்ஸ் பேசி போடுறாங்க. அந்த மாதிரி அட்டாக் ஆகுறவங்கள இப்ப லேட்டஸ்டா வந்து அவங்க ஃப்ரெண்ட் சன் மியூசிக்ல 2 பேரும் ஒன்னா ஒர்க் பண்ணவங்க, பிரஜன் கூட ஒர்க் பண்ண காஜல், அவங்க பேசியிருக்காங்க. ஏன் பேஷண்ட் உள்ள சேர்த்தீங்க? நீங்க டெஸ்ட் எடுத்தது உள்ள அவங்க கேட்டது ஆக்சுவலி பார்த்தா சைக்காட்டிக் எல்லா டெஸ்ட்டுமே எடுப்பாங்க. பிபி, சுகர், சைக்காட்டிக் டெஸ்ட் எல்லாமே எடுப்பாங்க. எடுத்துதான் உள்ள அனுப்புவாங்க. ஏன்னா அதுக்கேற்ற டேப்லெட்ஸ் அவங்க ரெகுலரா டெய்லி கொடுப்பாங்க. எதனால அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்ப சப்போஸ் உங்களுக்கு பிபி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு ஒரு டேப்லெட் தான் நீங்க போடணும். அந்த ஒரு டேப்லெட்டும் பிக் பாஸ் தான் அனுப்புவாரு. சப்போஸ் அவங்க மொத்தமா உள்ள எடுத்துட்டு போயிட்டு பிரிச்சு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மன அழுத்தத்துல 4-5 போட்டுப்பாங்கன்ற ரீசனுக்காக தான் ஒன்னா கொடுப்பாங்க. டெய்லி ஒரு டேப்லெட்னா ஒரு டேப்லெட் தான் வரும். இது ரெகுலர், அது எபிசோட்ல வராது, லைவ்ல அப்பப்ப காட்டுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு காமிச்சிருக்காங்க. இவருக்கு வினோத்துக்குலாம் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்படின்னா நீங்க டெஸ்ட் எடுத்து தான் அனுப்புறீங்க. வைல்ட் கார்டுன்றதுனால எமர்ஜென்சியா அனுப்பணுன்றதுனால எந்த டெஸ்ட்டும் எடுக்காம உள்ள அனுப்பிச்சிட்டீங்களா? ஏன் பேஷண்ட்டை உள்ள அனுப்புனீங்கன்னு கேக்குறாங்க. அந்த கேள்வியும் இருக்கு. பேஷண்ட்டை ஏன் உள்ள அனுப்புனீங்க, எதுவும் செக் பண்ணாமலாம் உள்ள அனுப்பியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி போக இது முடிஞ்சிருச்சுங்க. சாண்ட்ரா தள்ளி விட்டாங்க, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. பட் எல்லாமே பண்ணி முடிச்சு இப்ப சாண்ட்ராவும் வெளியே போயிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு கேள்வி கம்பேரிசன்ல திவ்யா ஓகே அப்படின்ற நான் அவ்வளவுதான். மக்கள் சைடுல இருந்து ஒரு கேள்வி நான் கேக்குறேன். என்னன்னா, வெல் பிளேட் சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை மக்கள் கேட்க சொன்னது. ஏன் பார்வதி வெல் பிளேட் பண்ணலையா, கமருதீன் வெல் பிளே பண்ணலையா, பிரவீன் வெல் பிளே பண்ணலையா, வியானா வெல் பிளே பண்ணலையா? ஏன் அவங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லி அனுப்புனாங்க? ஏன் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் அதை சொல்லலை? நேற்று எதற்கு அந்த மாதிரி வந்து உள்ள ஒரு குறும்படம் போட்டு காமிச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க? நிறைய கேள்விகள். அந்த முடிஞ்ச கதையெல்லாம் முடிஞ்சே போச்சு, அப்பவே போயிடுச்சு. பின்னாடி இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு நிறைய கேள்விகள் வந்துட்டே இருக்கு. என்னதான் பண்றாங்க? இன்னொன்னு சொல்லிட்டாங்க, டைட்டில் வின்னர்லாம் வெளியே போயிட்டாங்கப்பா, இதுக்கப்புறம் நீங்க டைட்டில் கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கரெக்ட், மக்கள் சொன்னது கரெக்ட் தான். இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த குறும்படம் போட்டது, நேத்து முந்தா நேத்தெல்லாம் கேட்டது வந்து சாட்டர்டே சண்டேல கேட்டது, குறும்படம் போட்டது, இதெல்லாம் வந்து
எப்படி என்னோட கண்ணோட்டத்துல பார்க்க முடியுதுன்னா, இது பியூரான ஹோஸ்டோடைய வன்மமா நான் பாக்குறேன். இப்ப வந்து அவருக்கு டாக் பேக்ல போகும் தான். இந்த கொஸ்டின்ஸை கேளுங்க சார். அவரோட மாடுலேஷன் இருக்குல்ல, பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, அது ஒரு ஆப்போசிட்ல இருக்க பர்சனை வந்து ரொம்ப டவுனாவும் ஆக்கும், ரொம்ப ஹையாவும் ஆக்கும். ஸோ அந்த மாதிரி டவுன் ஆன பர்சன் தான் நேத்து நான் பிரவீனை பார்த்தேன், வியானாவை பார்த்தேன். ஆனா இந்த சைடு கொஸ்டினே கேட்காம ஹை ஆக்குனார்ல, இவங்களை கேட்கும் போது அங்க ஒரு தேஜஸ் தெரிஞ்சதுல விக்ரமோட மூஞ்சில, அதுதான் அப், இதுதான் டவுன். ஒருவேளை இப்படி கூட ஒரு இருக்கலாம்ல. ஹோஸ்ட் நினைச்சா இவங்கள நம்ம இப்படி ட்விஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த 2 நாள்ல இவங்களோட ஒரிஜினல் மூஞ்சி தெரியும். ஏதா ட்விஸ்ட் ஹோஸ்ட் இப்ப அவங்களுக்காக கேட்டதுனால ஹோஸ்டோட இமேஜ் போறது கிடையாது. ஹோஸ்ட் நல்ல படங்கள் நடிப்பாரு, இன்னும் நல்லா வருவாரு. அவர் மேல எனக்கு இந்த ஷோவை தாண்டி தனிப்பட்ட மரியாதை இருக்கு. எனக்கு பிரதர் மாதிரி தான். ஆனா இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கும்போது பயாஸ்ட் அப்படின்ற விஷயம் இந்த சீசன்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியுது. ஓகே. அது வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சனை கேட்காமலே தட்டி கொடுத்து கூட்டு வந்ததுனால இன்னைக்கு காலையில கூட பாடி ஷேமிங் பண்ணிட்டு இருக்காரு. அவரு வாட்டர் மேலனை வச்சு பாடி ஷேமிங் பண்ணிட்டு இருக்காரு. இது கடைசி வீக், அதனால ஜாலியா இருக்கலான்றதுக்காக பயங்கரமான கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஏய் நில்றா, உக்கார்றா, ஏய் இருடா, சும்மா இருடா. உங்களோட வயசுல ஒரு பெரியவர், சரி ஏதோ அவர் வாடா போடான்னு கூப்பிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாரு, நீங்க கூப்பிடுறீங்க எல்லாம் ஓகே. முன்னெல்லாம் வந்து எப்பயோ கொண்டு இருக்கணும், இன்னும் இருக்க அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எபிசோட்ல கிளியர் கட் பண்றீங்க. இப்ப லைவ்ல இதெல்லாம் தெரியுது. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை கடந்து ஹோஸ்ட் போகும்போது அப்ப நம்ம அதை கேட்க வேண்டியது. இத்தனை வாரம் அந்த வார்த்தைகள் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வார்த்தைகள் விக்ரம் பண்ணதே கிடையாது. ஏன்னா வாரம் வந்து அவருக்கு ஒரு ரோஸ்ட் வந்துடக்கூடாதுன்றதுக்காக. விக்ரமாக இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும், அரோராவா இருக்கட்டும், திவ்யாவா இருக்கட்டும், சாண்ட்ராவா இருக்கட்டும், இப்ப இருந்தவங்களுக்கு எல்லாம் ஹோஸ்ட் கொடுக்கிற சப்போர்ட்னாலதான் இவங்க இந்த மாதிரி தைரியமா பேசுறாங்க. அதுதான் உண்மைன்னு நான் சொல்றேன். நேத்து அரோராக்கு சொன்னார்ல, அரோரா 18 லட்சம், அதாவது 18 லட்சம் போயிடுச்சு சார். ஏமா நான் சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன், நிஜமா சொல்றேன். ஒருத்தர் போட்டிருக்காரு இப்ப கூட வீடியோ, என்னோட இன்ஸ்டால கூட நான் வந்து ஸ்டோரியில போடுறேன், எல்லாருமே பார்த்து. 18 லட்சம் பெரிய காசு தானுங்க. ஏங்க ஒரு மாசம் அந்த பொண்ணு 26 லட்சம் சம்பாதிக்குது. இதுல சப்ஸ்கிரிப்ஷன்ல. அதான சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பாக்குற மக்கள் இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் இருக்காங்களாமா. அதுல ஒரு ஆளுக்கு 400 ரூபாய் நீங்க கணக்கு போட்டா கூட 26 லட்சத்துக்கு மேல வருது. மாசம் கட்டணுமா? எஸ். ஓகே. அதுல இருந்தா எப்ப வேணாலும் நீங்க அன்ஃபாலோவும் பண்ணிக்கலாம், அது உங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், அது உங்க இஷ்டம் தான். ஆனா சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறவங்க 6000 பேர் அதுக்கு மேல இருக்காங்க போல. ஒரு 26 லட்சம் வருதுன்ற மாதிரி ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. அப்போ எனக்கு ஒரு கேள்வி, ஒரு மாசத்துக்கு அந்த ஐடிக்குள்ள போணும்னாவே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி தான் உள்ள போணும். ஆமா. ஓகே. ஆமா, நான் அப்பதான் நானே தேடுறேன். அரோரா சிங்க்ல இருந்து போட்டா சப்ஸ்கிரிப்ஷன் தனியா காமிங்க. சப்ஸ்கிரிப்ஷன் போனா 400 ரூபாய் பே பண்ண சொல்லுது. சோ அப்பதான் எனக்கு புரியுது. ஓகே. சோ அதுல இருந்து உங்களுக்கு 26 லட்சம் வருது. எஸ். சோ அப்ப இந்த 18 லட்சம் அப்படி 18 லட்சம் சார் அப்படின்னு சொன்னது சும்மான்னு சொல்றீங்க? எஸ். 26 லட்சம் வருது ஒரு மாசத்துக்கு உனக்கு. இப்ப 18 லட்சம்னா உனக்கு தூசி தானே. இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது 18 லட்சம் எல்லாம் பெரிய விஷயமே கிடையாது துஷார். ஆமா, இந்த மொமெண்ட்ஸ்க்காக தான். எது உண்மை? இப்ப ஹோஸ்ட் என்ன ஹோஸ்ட் வேற நேத்து சொல்லிட்டாராம், சார் வந்து சம்பாரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. 18 லட்சம் இல்ல, இதுக்கு மேலே நீங்க சம்பாதிப்பீங்க அரோரா, உட்காருங்க அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு. ஆமா கரெக்ட் தான், நீங்க சம்பாதிக்கிறது அவருக்கு தெரியுதானாலும் சொல்றாரு போல இருக்கு. நான் அப்படிதான் அதை எடுத்துப்பேன். மார்னிங் கூட இவர் இருக்காருல்ல, பிரவீன் காந்தி சார் வந்து சொல்றாரு சபரி கிட்ட, இதுல சபரி, வாட்டர்மெலான், அரோரா, பிரவீன் காந்தி சார் 4 பேர் கார்டன் இருக்கும்போது, ஏய் இந்த புள்ள பேசாதது வேஸ்டா இருக்குன்னு நினைச்சேன்டா நானு, ஆனா என்ன பேசுது, பாயிண்டா பேசுது அப்படிங்கிறாரு பிரவீன் காந்தி சார். அப்ப வந்து வாட்டர்மெலான் சொல்றாரு, ஆமா பாரு வந்து ஃபர்ஸ்ட் வீக்கே சொன்னா இந்த பொண்ணு நல்லா பேசுது, உஷாரா இருக்கணும், இது கிட்ட பார்த்துதான் நடந்துக்கணும், ஏதோ சம்திங் ஒரு வார்த்தை சொன்னாரு. அப்ப இவங்க சொல்றாங்க, பாரு பார்த்து நடந்ததுதான் ஊரே பார்த்துதே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ அவ ஜஸ்ட் பார்த்து இருந்துக்கந்தாண்டா சொன்னா அப்படின்னா, அப்போ 2 பேரும், அதாவது இது வந்து அரோரா சொல்லிட்டாங்க, பாரு என்ன பண்ணுச்சுன்னா ஊரே பார்த்துதே அப்படின்றத. அதுக்கு சபரி வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு, பாரு என்ன பண்ணுச்சு, இப்ப வெளியில போய் எங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறது முதற்கொண்டு எங்களுக்கு தெரியும், நீ வாய மூடு அப்படின்னாரு. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அந்த பொண்ணு வெளியில கிளம்பும் போது கூட ஒரு கன்சர்னுக்கு கூட வெளியில வந்து நிக்காத ஒரு ஆட்கள் நீங்க. ஆமா, அந்த பொண்ணு தப்பே பண்ணிருந்தாலும் வெளியில வந்து நிக்காத ஆட்கள் நீங்க. அப்போ நீங்க உங்களுக்கு எல்லாம் ஹியூமனிட்டி இருக்குன்னு ஹோஸ்ட் உங்களுக்காக புடிச்சு பேசிட்டு இருக்காருல்ல, அது தப்புன்னு சொல்றேன். அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. இப்போ கம்ருதீன் தான் ரெட் கார்டு வாங்கினாரு. ஏன் கம்ருதீன் தான் அசிங்கமா பேசினாரு சாண்ட்ராவை. கால்ல இப்படி பண்ணதை நீங்க சொல்றீங்க இல்லையா, கம்ருதீன் அசிங்கமா பேசலையா? அப்ப கம்ருதீன் கிளம்பும் போது வந்து நின்னீங்கல்ல, 2-3 பேர் வந்து நின்னீங்கல்ல,
வினோத் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்காக நின்னாரு, சபரி நின்னாரு, திவ்யா நின்னாங்க. அப்ப அங்க வந்து நின்னீங்கல்ல, அப்ப பார்வதிக்கு அது இல்லன்னு தெரியுதுல்ல. சரி ஓகே அவங்க தப்பு பண்ணிருக்காங்க இல்ல. ஒருத்தவங்க வெளியில போறாங்கன்னும் போது கூட வெளியில வந்து நிக்கல அப்படிங்கறதே அதுவே ஹியூமனிட்டி பேஸ் இல்ல உங்ககிட்ட அப்படிங்கிறது தான். இப்ப பார்வதி அவ வெளியில போய் எங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கானோ எங்களுக்கு தெரியும் நீ சொல்றியே, அதுதான் உன் புத்தி. அந்த பொண்ணு இன்னி வரைக்கும் ஒரு போட்டோ, ஒரு ஸ்டேட்டஸ் அது ஹாப்பியா இருக்கோ, சேடா இருக்கோ எதையுமே அதை எக்ஸ்போஸ் பண்ணல. நேத்து மட்டும் அவங்க ஃப்ரெண்ட் கூட படம் போனது அவங்க ஃப்ரெண்ட் தான் போட்டிருந்தாங்க. அத கூட அந்த பொண்ணு ஷேர் பண்ணல. சோ அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே. அவங்க வந்து கொஞ்ச நாள்ல வந்து ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க ஆல்ரைட் அப்படின்னு. அதே மாதிரி கமருதீனும். கமருதீன் ரொம்ப மன அழுத்தத்துல இருந்தாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயோ வெளியில எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு அவருக்கு நேத்து சின்னதா அவங்க ஏரியால மீட் அண்ட் கிரீட் வச்சிருக்காங்க. அத வந்து நம்மளுக்கு சோசியல் மீடியால நம்ம பார்த்தோம். ஓகே. அப்ப 2 பேருமே ஓரளவுக்கு ஆல்ரைட் இருக்காங்க அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா உங்க புத்தி எப்படி இருக்கு? அவ என்னென்ன பண்ணா, என்னென்ன பேசினா, என்னென்ன பண்ணான்றேன். நீங்க யாரு முதுகு பின்னாலயும் பேசலையா சபரி? நீங்க யாரு முதுகு பின்னாலயும் குத்தலையா சபரி? நீங்க எதுவுமே பண்ணலையா? இப்ப இவ்ளோ தூரத்தம் கேட்டதுக்கு அப்புறம் இப்ப என்ன இப்ப பார்வதிய பத்தி விக்ரம், சபரி, கனி இவங்க 3 பேரும் என்னைக்குமே பேசிக்கிட்டதே கிடையாதா? பார்வதியை பத்தி பேசாம அந்த ஷோ போனதே கிடையாது. இப்பவும் அததானே பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபினாலே இல்ல அந்த அந்த பொண்ணு வரல. வந்தவங்கள பத்தி எல்லாம் யாரும் பேசவே இல்ல. வராத பார்வதியா இருக்கட்டும், கமருதீனா இருக்கட்டும் அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப யோசிக்க வைக்குது. இதுல யாருக்குடா டைட்டில் குடுப்பீங்க? மேபி அப்படி சேனல் வந்து உண்மையாவே வந்து கூப்பிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேருக்குமே தான் அழைப்பு போகும். இன்வைட் போகும். அப்படி கூப்பிட்டுருக்காங்கன்னா, சேனல் ரியலைஸ் பண்ணியிருக்காங்கன்றது ஒண்ணு. அதை ஏற்கறதும், ஏற்க மறுக்கிறதும் கண்டஸ்டன்டோடைய விருப்பம். நீங்க சொன்ன மாதிரி சேனலுக்கு வந்துட்டு எப்படிங்க வந்துட்டு இவங்க டிராமா பண்ணுவாங்க. இவங்க போட்ட டிராமான்னு தெரியும். வெளிய போனதுக்கு அப்புறம் தான் ஓ இவ்வளவு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படி சொல்லி லேட்டா கூட பேனிக் அட்டாக் அப்புறமா நடந்தது மிகப்பெரிய டிராமான்னு சொல்றேன். பேனிக் அட்டாக் வரைக்கும் டிராமா மாதிரி தெரியல. பண்றதுக்கே டைம் எடுத்துக்கலாம்ல. இப்போ நிறைய பேர் வந்து அந்த ரிலீஸ் ரெட் கார்டு கூட பார்வதிக்கு ரெட் கார்டு கூட எல்லாரும் நம்மளே சொன்னோம். ஈவன் நம்மளே உட்கார்ந்து இது பண்ணது தப்பு ரெட் கார்டு கொடுன்னு சொன்னோம். ஆனா ஒரு 2 நாள் அதுல ரியலைஸ் பண்ணோம். இத்தனை நாள் விளையாண்ட பொண்ணு அதுதானே. அத வச்சு தானே ப்ரோகிராம் 320 ப்ரமோஸ்லயும் அந்த பொண்ணு வந்தது. 220ல தனியா பாயிண்ட் அவுட் பண்ணி பார்வதி தெரிஞ்சது. பார்வதி பேசுறது மட்டும் வெளியே தெரிஞ்சது. சோ லைவ்ல என்னென்னமோ வருது. ஆனா கட் பண்ணி போடுறது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே லேட்டா தான் தெரியும் போது இத பண்ணி இந்த இடம் நடந்தது. அந்த இடத்துல அவங்களுக்கு எவ்வளவு பிரஷர் இருக்கும். அவங்களுக்கு லேட்டா இது வந்து தெரிஞ்சிருக்கலாம்ல. சோ அதனால தான் சொல்றேன். யாரு டைட்டில் வாங்க போறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு திவ்யா வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அது ஓகே. ஓகே. யார் டைட்டில் வாங்கினாலும் சரிங்க. டைட்டில் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த டைட்டிலுக்கு இவங்க தகுதியானவங்களா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.